வேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கந்த சிருஷ்டி கவசம் படிக்கிறதுனால பிணி பீடை விஷ ஜந்துக்களால் ஏற்பட்ட விஷங்கள் அகலன்னு சொல்றாங்களே, உங்க அனுபவத்தை சொல்லுங்கம்மா. உண்மை அது. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல பஞ்சபூதங்களால ஏற்படுற துன்பம் போகும். அடுத்தது தேளும் பாம்பும் செய்யான் கூழான் கடுவிட விஷங்கள் கடித்து உயரங்கம் ஏறிய விஷங்கள் இறங்கி போகுங்கிறார். சஷ்டி கவசம் ஒரு மந்திரம் மாதிரி தான். ஆகவே அதை சொன்னால் அந்த மந்திர வலிமை செந்தமிழ் கொண்டல்லவா, அந்த விஷங்கள் எல்லாம் இறங்கும். எனக்கு தெரிந்து உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் வந்த ஒருவர் திருச்செந்தூர்ல விரதம் இருந்து சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி கவசம் படித்து முற்றிலுமாக தோல் படைய படித்து மாறியது தெரியும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு மைந்தன் வேண்டும் வரம் மகிழ்ந்து உதவும். அவர் சொல்றார், குழந்தை செல்வத்தை தரக்கூடியவன் வம்ச விருத்திகரன் என்றே முருகனுக்கு பெயர். நோய் தீரும், மன கஷ்டம் போகும், பண கஷ்டம் போகும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், எதிரிகளை ஜெயிக்கலாம், பஞ்சபூதங்களால் துன்பம் இல்லை, கிரகங்களால் துன்பம் இல்லை, இந்த நோய்களால் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய உறுப்பையெல்லாம் காப்பதற்கு சஷ்டி கவசத்தை படிப்பதற்கு என்ன குறை? நம்பிக்கையோடு படிக்க வேண்டும். யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கை. நம்பிக்கையோடு சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணலாம். சண்முக கவசம் என்று நம்முடைய பாம்பன் சுவாமிகள் ஒரு முறை அவருக்கு தொடையிலே எலும்பு தூள் தூளாக போன போது மறுநாள் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லி இருந்தார்கள். இவர் சண்முக கவசம் படித்துக் கொண்டே இருந்தார். மறுநாள் காலையிலே எழுந்து நடந்தாராம். எல்லா மருத்துவர்களும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தார். அந்த எலும்புகளுக்கு மத்தியிலே ஒரு வேல் தெரிந்ததாம். அந்த வேல் அந்த உடைந்து போன எலும்பை சேர்த்திருக்கிறது என்றால் இது சென்ற நூற்றாண்டிலே நடந்த நிகழ்ச்சி தானே. ஆகவே நம்பிக்கையோடு சஷ்டி கவசத்தை படிப்போம். எந்த நாளும் இரட்டாய் வாழ்வோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்போம். நாமும் மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ வைப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு அரோகரா.